சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6, 7 சந்திரன், 2 குரு சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். செவ்வாய் 4 இருப்பதால் வேலை சுமை கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அஸ்வினி நட்சத்திரம், மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரம், மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரம், நண்பர்கள் மூலமாக நல்ல வளமான பலன்களை பெறுவீர்கள். அசையும் சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, 3 செவ்வாய், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எளிதில் எடுக்க முடியும். பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு மகிழ்ச்சிகரமான இனிய செய்திகள் உங்களை தேடி வரும். கிருத்திகை நட்சத்திரம், நல்ல நட்புகள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ரோஹிணி நட்சத்திரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பெரிய மனிதருடைய நட்பானது கிடைக்கும். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய், 4, 5 சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. சூரியன் 11 இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரம், இன்றைய நாளில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். அசையும் சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம், நல்ல நட்புகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம், இன்றைய நாளில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அளவிற்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் குறையும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3, 4 சந்திரன், 10 சூரியன், 11 குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் கைகூடும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். வேலையில் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நாளாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரம், நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி வளமான பலன்களை அடைவீர்கள். பூசம் நட்சத்திரம், மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம், பணவரவுகள் சாதகமாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8 சனி, ராகு, 12 செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் மனஸ்தாபங்கள் உண்டாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும். பொறுமையாக இருப்பது நல்லது.
நல்லது. மகம் நட்சத்திரம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். எதிர்பாராத உதவிகளால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. பூரம் நட்சத்திரம். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மராசியில் சந்திரன், 9ல் குரு, 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலையில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவீர்கள். உத்திரம் நட்சத்திரம். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரம். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நெருங்கியவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சனி, ராகு, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மனக்கவலைகள் விலகி மதியத்திற்கு பிறகு மன நிம்மதி ஏற்படும். சித்திரை நட்சத்திரம். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைத்து தேவைகள் பூர்த்தியாகும். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகரமான இனிய நிகழ்வுகள் நடைபெறும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். விசாகம் நட்சத்திரம். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன், 7ல் குரு, 11ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் நல்ல லாபங்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நண்பர்கள் மூலமாக வளமான பலன்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரம். இன்றைய நாளில் எதிர்பாராத அனுகூலங்களை அடைவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம். இன்றைய நாளில் வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் புதன், 10, 11ல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். எதிர்பாராத பணவரவுகள் கிடைத்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை பெறுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரம். எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். போராடம் நட்சத்திரம். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். ஒரு பெரிய மனிதருடைய நட்பானது கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை அடைவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மகர
கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10 சந்திரன், 3 சனி, ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயரை வாங்குவீர்கள். ஒரு பெரிய மனிதருடைய நட்பானது கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவுகள் சிறப்பாக இருந்தாலும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரம், எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம், தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சூரியன், 6 செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 1:42 வரை சந்திரன் 8 இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள். வேலையில் எதிலும் பொறுமையோடு செயல்பட்டால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரம், எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். புதிய யுக்திகளை பயன்படுத்துவதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம், பணவரவுகள் சாதகமாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளால் மன அமைதி ஏற்படலாம். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம், உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பதும் நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மராசியில் சனி, ராகு, 2 சூரியன் இன்று மதியம் 1:42 பிறகு 8 சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதால் இன்று மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைப்பதை பயன்படுத்திக் கொண்டால் விரைவில் முன்னேற்றம் அடையக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரம், மன நிம்மதி குறைவு ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சில விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். உத்திரட்டாதி நட்சத்திரம், நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பணவரவு தேக்க நிலை உண்டாகும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். எதையும் தள்ளி வைப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம், இன்றைய நாளில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும்.